வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ரிஷபராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய மாத வீடியோவில் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து மாலவிய யோகம் ஒரு யோகத்தில் இருக்கார். சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசிலேயே சுக்கிரன் வந்திருக்கார். சூப்பரான நேரம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியான நேரம். ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு வேலையை மாற்றுறீங்க, ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறீங்க, படிப்புக்காக வெளிநாடு போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு வேலை ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து சரியாக அமையலை, ரெண்டாவதுக்காக வெயிட்டிங், அதுக்கு ஒரு நேரமாக செலக்ட் பண்ணிக்கணும், ஒரு நல்ல வரன் அமையுமா, எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைப்பாரா இல்லை கிடைப்பாங்களா, எப்படியா இருந்தாலுமே ரிஷபம் சரியான நேரம். இது ஒரு பக்கா மந்த். இது ஜூலையில் உங்களுக்கு ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா சனி 11th ஹவுஸில் உங்களுடைய பயணத்துக்கு ரொம்ப பெரிய லெவலில் உதவி செய்யும். ராகு வந்து 10th ஹவுஸில். ராகு 10th ஹவுஸில் மல்டிபிள் ரோல், அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலை தேடுறீங்க, நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே ராகு வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் ராகு கை கொடுக்கும். ஸோ ராகு இந்த பக்கம் வந்து 10th ஹவுஸில், சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், முதல் வீட்லேயே சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸு. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாலவிய யோகத்தை வந்து உண்டு செய்யும். இது பெரிய ஆடட் அட்வான்டேஜாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். 2ல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன், குரு இருக்கார், அப்புறம் சூரியன் இருக்கார். சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார் மிட் ஆஃப் ஜூலையில். குரு சுக்கிரனுக்கு வாக்குஸ்தானத்தில். பொருளாதாரம் வந்து அதாவது மெயினாக ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட காற்று, அதிர்ஷ்ட அலை வீசக்கூடிய ஒரு நேரம். பொருளாதார அமைப்புக்கு ரொம்ப நல்ல நேரம் இது. குரு வந்து வாக்குஸ்தானத்துலேயும் சுக்கிரன். புதன் 3rd ஹவுஸில் உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி அதெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு புதன். இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. செவ்வாய் வந்து கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆனது மட்டும்தான் இந்த மந்தில் வந்து ஒரு மைனஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்த்தில், குறிப்பாக வந்து ஓவர் ஹீட் சம்மந்தப்பட்டது. ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு, மேரேஜ் நடந்துடுச்சு, கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த செவ்வாய் கேது கன்ஜெக்ஷனில் என்ன நடக்கும்னா கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்ன சின்ன கசப்பான, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவான, ஒரு வருத்தமான அது மாதிரியான ஒரு சூழலையை அது உருவாகும். இது வந்து செவ்வாய் அண்டு கேது கன்ஜெக்ஷனால் வரக்கூடியது தான். இந்த இடத்துல இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். கல்யாணம் ஆனவங்க ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, சின்னதாக அதாவது வரன் தேடுறதுல பிரச்சனை இல்லை, பட் ரிலேஷன் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன புகைமூட்டமான ஒரு சச்சரவான ஒரு சண்டையான விஷயங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி ரிஷபம் பொருளாதாரம், வேலை விஷயம், உங்களோட ஆரோக்கியம் நான் சொல்லிட்டேன், செவ்வாய்க்கு இது மட்டும்தான். ஸோ இது மாதிரி சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம மாணவர்கள்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஜூலையில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வெரி வெரி பாசிட்டிவ், வெரி வெரி ஃபேவரபிள் அண்ட் வெரி வெரி பாசிட்டிவ். நல்ல ஒரு நிகழ்ச்சியை, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாமில் எழுதுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பிளான் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணி எதுவாக இருந்தாலும் ஒரு சக்ஸஸை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் தான் இந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காம்பினேஷன் கேட்டிங்கன்னா சூரியன் புதன் ஒரு பக்கம், சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் உங்களுடைய தலை, உங்களோட மூளை, உங்களோட அறிவு, வாக்குஸ்தானத்தில் குரு. ஸோ நினச்சதை சொன்னதை செஞ்சு காட்டுற ஒரு பலன். இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறதுன்னா ஹெல்த்தில், அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷபம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு ஃப்ரீலான்சிங்காக பண்ணணும், ஒரு கன்சல்டண்ட்டாக வரணும், எதுவாக இருந்தாலுமே அந்த ரிசல்ட் அது கொடுத்துரும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு. ரிஷபம் இந்த முறை மனசுக்கு திருப்தியாக, மனசுக்கு மகிழ்ச்சியாக ஒரு செய்கிற முயற்சி, ஃபேமிலியில் உள்ள ஒரு குதூகலமான சூழ்நிலைகள், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, இதெல்லாம் வந்து எப்படியாவது ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். என்ன தான் காரசாரமான சண்டை விவாதம் என்ன வந்தாலுமே திரும்ப மனசுக்கு இதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள், ஃபேமிலியில் தேவையான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அருமையான மாதம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து மோஸ்ட்லி இந்த ரிஷபராசியை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை நடக்கிற அந்த டிரான்சிஷனும் சரி, மாத பலன்களும் சரி, நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப ஃபேவராக பண்ணி கொடுக்கறதுக்கு அது வாய்ப்புகளை உருவாக்குதுங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை எப்படியாவது மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. அதோட ரிசல்ட்ஸை அது உங்களுக்கு காமிச்சிடும்.
வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியோட வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க. அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அது தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.